முதலில் ஜவஹர் அலி சாரிடம் கேட்கலாம். இன்று அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு பகுதியாக இன்று 3ஆம் கட்டமாக இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி இன்ஸ்டால்மெண்ட்லேயே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது என்ற ஒரு விமர்சனம் திமுக தரப்பில் வைக்கப்படுகிறது. உண்மையிலே இந்த 10,000 ரூபாய் கருணை தொகை என்பது ஒரு பெரிய அளவில் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இது இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கைன்னு சொல்றது தவறு. அது மக்களுக்கு தேவை என்பதே அப்போ அறிவிக்கிறோம். முதல் கட்டமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளிலும், அதற்கு பிறகு இன்னொரு கட்டமாகவும் இப்பொழுது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பிறந்த நாளிலையும் அது அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது இருபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அந்த அடிப்படையில் அவர்கள் பிறந்த நாள் அறிவிக்கணும் அறிவிச்சது ஒண்ணு. அதனால அது இன்ஸ்டால்மெண்ட் இல்ல, இது மக்களுக்கானதானே. மக்களுக்கான என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம் அது மக்களுக்கு போய் சேரணும் என்கின்ற அடிப்படையில் தான். பொதுவா வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குறுதிகள் எந்த ஆட்சி நிறைவேற்றும் எந்த ஆட்சி நிறைவேற்றாது என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும். திமுக புயலை சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாத்துது. 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல 64 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. நாங்க எதை செய்ய முடியும்? 505 அவங்க 404 நிறைவேற்றிருக்காங்க. 40 ப்ராசஸ்ல இருக்குன்னு அவங்க பதில் பல முறை கூடுறாங்க சார். அவர்கள் பொய்களே சொல்லுவாங்க. 2021 505 வாக்குறுதிகள், அதுல 405 வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இதுல மத்திய அரசின் பங்களிப்பு அதில் இல்லாதால் சிலது நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு 40 ப்ராசஸிங்ல இருக்குன்னு ஒரு 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு திமுக தரப்புல சொல்றாங்க. உங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும் போதே நீங்கள் அந்த குறிப்பா இப்ப நீட் வாக்குறுதி கொடுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அந்த வாக்குறுதி நம்மளால உங்க மாநில அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுட்டு தான் அந்த வாக்குறுதியை கொடுக்கணும். அதை நம்பிதான் ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி கல்வி கடனை ரத்து செய்வோம்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த கல்வி கடனை நம்மளால ரத்து செய்ய முடியுமா முடியாதா உணர்ந்து பண்ணணும். இன்னைக்கு அதிமுக தரப்பு அதே கல்வி கடன் ரத்து கொடுத்துருக்காங்க சார். ஆனா முடியுமா சார் அதிமுகவால கல்வி கடன் ரத்து? அதிமுக பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமா சாத்தியம் சார், அது சாத்தியம் சார். அது எங்களால் அது முடியும், ஆனால் திமுகவால் முடியாது. காரணம், நீங்க மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருக்கும் பொழுது எது வேணாலும் சாத்தியம். என்னடா ஏற்கனவே ஆந்திரா பீகாருக்குள்ள ஸ்பெஷல் ஃபண்ட் வாங்கினாங்கல்ல, அதே போல எங்களால் வாங்க முடியும். ஆனா திமுக வாங்க முடியாது. ஆனா திமுக கடைசி வரைக்கும் மோடி அவரை திட்டிக்கிட்டே இருந்துட்டு மோடி தரல மோடி தரல மோடி தரல மோடி தரல, இதை தவிர்த்து அதை பெறுவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த 5 வருஷம் ஆட்சியில் உட்கார வச்சிட்டீங்கன்னா கூட அடுத்த 5 வருஷம் அதேதான் சொல்லுவாங்க. மோடி கொடுக்கல மோடி கொடுக்கல மோடி கொடுக்கல. ஆக்கப்பூர்வமா என்ன பண்றீங்க? ஏன் வாக்குறுதி கொடுக்கறீங்க? 2021 திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல இந்த நீட் தவிர வேற என்ன வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி? நீட் கல்வி கடன் தவிர வேற என்ன முக்கியமான வாக்குறுதி நிறைவேற்றல சொல்லுங்க சார். கேஸ் மானியம், சரி, மாதம் மின் கட்டணம், தமிழ் பல்கலைக்கழகம், விஞ்ஞான இது வேளாண்மை பல்கலைக்கழகம் சார், நிறைய இருக்கு சார். நான் நீங்க லிஸ்ட் சொன்னீங்கன்னா நான் எடுத்து படிக்கிறதுக்கு தயார். முக்கியமா ஒரு 5 இல்ல கேஸ் மானியம் பல்கலைக்கழகம் சொல்லிருக்கீங்க. இந்த மாதம் மின் கட்டணம், ரைட், மின் கட்டணம், வேளாண்மை பல்கலைக்கழகம், எத்தனையோ தமிழ் பல்கலைக்கழகம், இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி லிஸ்ட் போட்டு முடியும். லிஸ்ட் போட்டு பேச பாடுறேன். சரி, ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, திமுக ஓட்டுக்காக 5000 ரூபாய் கொடுத்தாங்க. எதுக்காக? கடைசி கட்டத்துல முதல்ல அவர் சொன்ன வாக்குறுதி, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சிக்கு வந்தது உடனே குடும்ப அட்டைதாரருக்கு அனைவருக்குமே 1000 ரூபாய்ன்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் 28 மாசம் கொடுக்கல. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே பல முறை கேள்வி கேட்டு கொடுக்க சொன்னார். அந்த அடிப்படையில் 28 மாசத்துக்கு அப்புறம் கொடுத்தீங்க. அதுவும் 1,13,00,000 பேருக்கு மட்டுமே கொடுத்தீங்க. மீண்டும் வலியுறுத்தியதுக்கு பிறகு 27 லட்சத்துக்கு கொடுத்தாங்க. மொத்தம் 1,30,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. ஆனால் தமிழகத்திலே இருப்பது 2,40,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு. அதுலயும் 1,10,00,000 பேர் கொடுக்கல. நாங்க அதாவது சார் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ஜவஹர் அலி சார். இப்ப 10,000 ரூபாய் கருணை தொகை அறிவிச்சிருக்கு சார். ஓட்டுக்காண்டி இல்லையா சார்? இது ஓட்டுக்காண்ட. ஏன்னா இந்த ஆட்சி அவலங்களால் விலைவாசி உயர்ந்திருக்கு. அத சொத்து வரி உயர்த்திட்டாங்க, மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, மக்கள் வாழ்வாதாரம் பாதிச்சு போயிருக்கு.
அதுக்காக 10,000 ரூபாய் கொடுக்கிறோம். ஓஹோ. இது ஓட்டுக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஓட்டு இல்ல, எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம். ம். நாங்கள் பொய் வாக்குறுதி கொடுக்கல, கொடுக்க முடிஞ்சதை மட்டும் தான் சொல்றோம். எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். நீங்க உதாரணத்துக்கு நீட் தேர்வை நீங்க சொன்னீங்க ரத்து செய்வேன். நாங்க என்ன சொன்னோம், நீட் தேர்வு தீர்வு கண்டு ஜவஹர்லி சார், நீட் தேர்வு தொடர்பா அவங்க திமுக தரப்புல இந்த பல விளக்கங்கள் சொல்லிட்டாங்க. நாங்க தொடர்ந்து அதை சட்ட ரீதியாக போராடுகிறோம். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் அதை நீட் தேர்வை ரத்து பண்ணிருப்போம். இப்ப பிஜேபி ஆட்சி இருக்கு, அதிமுக ரத்து பண்ண நடவடிக்கை எடுக்குமா சார்? எதிர்கட்சியா இருக்கிறீங்க, இப்போ நீட் தேர்வுல அதிமுக நிலைப்பாடு என்ன? வேண்டாம் சொல்றீங்க, ரத்து பண்ண நடவடிக்கை எடுக்க சட்ட ரீதியா தான் அணுகும். அது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அம்மா உணவகம் கொண்டு வந்தோம், அப்போது 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. அதை எத்தனையோ அம்மா உணவகங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிச்சு அதை சாத்தியமாக்கி ஏழைகளுக்கு உணவுகள் கொடுத்தோம். ஆடு மாடு வழங்கக்கூடிய திட்டம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா கிராமப்புற பெண்களுக்கு அனைவருக்கும் ஆடு மாடு வழங்கக்கூடிய திட்டத்தை கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. 50 லட்சம் பேருக்கு நாங்கள் சாத்தியமாக்கி கொடுத்தோம். அதனால எங்களால் அதை சாத்தியம் கூட. இப்போ உங்களை போல தகுதி தராதம் பார்த்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். மற்றும் எல்லோருக்கும், அதாவது ஒரு வாக்குறுதி என்றால் அது அனைத்து தரப்பு மக்களுக்கும். ஓகே ஜவஹர்லி சார், ஜவஹர்லி சார், வேணாம்னா அவங்க விட்டுலாம். முதல் கட்ட உங்களோட வாதத்தை எடுத்துக்கிறேன் சார்.